தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. இந்த டாக்டர் தமிழிசை என்ற பட்டத்தை உனக்கு வாங்கி கொடுத்த தலைவன் என் தானை தலைவர் கலைஞர் என்பதை மறந்து விட்டார். தமிழை படித்து தமிழறிஞர் மகன் கோட்டாவிலே மெடிக்கல் சீட்டை வாங்கி டாக்டர் பட்டம் வாங்கி கொண்டு இன்றைக்கு இருமொழி கொள்கைக்கு எதிர்ப்பாக கையெழுத்து வாங்குகிறார். இந்த நாடு காரி துப்பாது. இந்த இருமொழி கொள்கையால் என்னென்ன பலன் பெற்றோம் என்பதை பேச வேண்டும் என்றால் உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்க சுந்தர் பிச்சை இந்த தமிழ்நாட்டில் இருந்து போனவன் தான். அமெரிக்காவில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கை உள்ள தமிழ்நாட்டிலே படித்து புட்டு போனவன் தான் அமெரிக்காவிலே சம்பளம் அதிகமா வாங்குறான், கனடாவிலே வாங்குகிறான். தமிழ்நாட்டிலே படித்து விட்டு போன அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை பேரும் நிமிர்ந்து வாழப் போகிறார்கள். காரணம் ஆங்கிலத்தை படித்து விட்டு போனார். 23, 24 வயது திருமணமான சில நாள் வாழ்க்கையின் வசந்தத்தை அனுபவிக்க வேண்டிய அந்த வயது. புது மாப்பிள்ளை, ஆனால் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிற தந்தையாருடைய ஆட்சி, கலைஞருடைய ஆட்சி. புது மாப்பிள்ளையாக இருந்த நம்முடைய முதலமைச்சரை, அன்றைக்கு இருந்த இளைஞர்களுடைய தலைவரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று உரிமையோடு அழைக்கிறோமே, அன்றைக்கு 24 வயது அந்த இளைஞரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அடிபட்டார், உதைப்பட்டார். சில நாட்களுக்கு பிறகு கலைஞர் போய் பார்க்கிறார். என்ன நடந்தது, உண்மை அடித்தார்களா என்று கேட்கிறார். 24 வயது இளைஞர் அன்றைக்கு சொன்னார், எனக்கு ஏற்பட்ட காயத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட காயத்தை, அரசியல் சட்டத்திற்கு ஏற்பட்ட ஆபத்தை போய் சரி செய்யுங்கள், என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்ல மதிநுட்பம் உள்ள, வினைநுட்பம் உள்ள, மன வலிமை இருந்த ஒரு இளைஞன் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அந்த இளைஞன் தான் இன்றைக்கு முதலமைச்சர், ஒரு சாதாரண அல்ல. அப்படி தொடங்கிய அரசியல் வாழ்க்கையில் கட்சியை பார்த்தீங்கன்னா நீங்க மாவட்ட பிரதிநிதி, அதற்கு பிறகு பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், அதற்கு பிறகு இளைஞரணி செயலாளர், அதற்கு பிறகு பொருளாளர், அதற்கு பிறகு செயல் தலைவர். படிப்படியாக வளர்ந்து ஆட்சி பொறுப்பில் என்ன சட்டமன்ற உறுப்பினர், மேயர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், பிறகு துணை முதலமைச்சர், அப்புறம் முதலமைச்சர். முறையாக வந்தவர் அரசியலில். அதனாலதான் அவருக்கு பிறந்த நாள். கலைஞரும் பெரியாரும் அண்ணாவும் இல்லாத காலத்தில் இந்த மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதற்கு முன்னால் இமாலயமாக விசுவரமாக விலையெடுக்கின்ற போது அவர்கள் துணையோடு வென்று நின்று, இது திராவிட மாடல் ஆட்சி, என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நீ 10,000 ரூபாய் கோடி கொடுத்தால் கூட என்னுடைய கொள்கையை விட்டு தரமாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு மகத்தான தலைவரை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிற காரணத்தில்தான் நம்மளுக்கு 72வது வயதுல நாம் பாராட்டுகிறோம். தனி மனிதனுக்காக அல்ல, பெரியாருடைய கொள்கையை, அண்ணாவுடைய கொள்கையை, கலைஞருடைய கொள்கையை காப்பாற்ற வேண்டும், திராவிடம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மனிதன் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். அவர் வாழ்க, தலைவர் வாழ்க. நன்றி, வணக்கம்.